தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. நம்முடைய தமிழக சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தொடர் தமிழகம் வெற்றி கழகம் அரசு அமைந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடர் வருகின்ற வாரம் 18ஆம் தேதி தொடர்ந்து இருப்பதாக தெரிய வருகிறது. அந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்று பேச இருக்கக்கூடிய நம்முடைய விருதாசலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேர்தல் நேரத்திலே சொன்னாங்க, விருதாசலத்தை மாவட்டமாக நாங்கள் கண்டிப்பாக அறிவிப்போம் என்று சொன்னாங்க. அந்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாகவே விருதாசலம் மக்களால் பேசப்பட்டு கட்சிக்காரர்களால் பேசப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்திலையும் கடந்த திமுக கூட்டணியில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்எல்ஏ கூட ராதாகிருஷ்ணன் கூட பேசினாங்க. அது அறிவிக்கப்படாமல் அப்படியே கிடப்பிலே கிடக்கிறது. எனவே தற்சமயம் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்முடைய விருதாசலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருதாசலம் தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டத்தை அறிவிக்க செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக அவர்கள் பேச வேண்டும். பேசினால் மட்டும் போதாது, அந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள் முதலமைச்சருடைய பதில் உரையில் பதில் அறிக்கையில் விருதாசலம் மாவட்டமாக அறிவிக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதற்கான முயற்சியில ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் இந்த மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது ஒரு கோரிக்கை என்னன்னா, நம்முடைய விருதாசலம் இன்னைக்கு சுமார் 70,000 பேர் மக்கள் தொகை இருக்கிறாங்க. சுத்தியும் பல கிராமங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே காவல் விருதாசலம் டவுன் ஸ்டேஷன் தான், பெரியார் நகரில் இருக்கிற காவல் நிலையம் தான் இருக்குது. இன்னைக்கு அதை இரண்டாக பிரிக்க வேண்டும். மக்கள் தொகை வளர்ச்சி அடைந்தாச்சு, 2 காவல் நிலையமாக பிரிக்க வேண்டும். தாலுகா ஸ்டேஷன் டவுன் ஸ்டேஷன் பிரிக்கணும்னு சொல்லிட்டு மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குழந்தை தமிழரசன் சட்டமன்றத்திலே பேசினார். அந்த கோப்பு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறார். ஆகவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருதாசலம் காவல் நிலையத்தை 2ஆக பிரிக்க வேண்டும். மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த காவல் நிலையங்கள் பிரிக்கப்பட்டு மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர்களுடைய எண்ணிக்கைகளை அதிகப்படுத்த வேண்டும். இது போலீசாருடைய கோரிக்கை மாத்திரமல்ல, நிறைய மக்களினுடைய கோரிக்கை. இப்போ சாத்தியம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விருதாசலத்திலேருந்து சாத்தியம் பார்த்தா 15-20 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்த சாத்தியம் வரைக்கும் விருதாசலம் டவுன் ஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்க தகவல் இங்கேருந்து அங்கே போலீஸ் போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். ஆக அதுக்கு தாலுக்கா ஸ்டேஷன் உங்களுக்கு தனியாக நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அவங்க போவாங்க. இப்போ டவுன் ஸ்டேஷன் அவங்க பிரச்சனை பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பிரச்சனை கூட இந்த பிரச்சனை முடிச்சா அவங்க அங்கே போக முடியும். போலீஸ் இன்னைக்கு வேற இல்லை. எனவே தாலுகா ஸ்டேஷனுக்கு பிரிச்சிங்கன்னா அவங்க அந்த பிரச்சனைகளை அவங்க பார்த்துக்குவாங்க. கிராமங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தாலுகா காவல் நிலையம் அமைந்தால் அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் பார்த்துக் கொள்வார்கள். மக்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். போலீஸாருக்கு வேலை பளு குறையும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க காவலர்களுடைய எண்ணிக்கைகளை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை. மூன்றாவது ஒரு கோரிக்கை என்னன்னா, நம்முடைய விருதாசலம் நகரத்திலே பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். ஏன்னா எங்க பார்த்தாலும் சாக்கடை நீர் அங்கங்க தேங்கி இருக்கு. நகராட்சி சார்பாக சாலவெல்லாம் கட்டுறாங்க, ஆனா தண்ணி போகுது, அப்படியே நிக்குது. விருதாசலம் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த சாக்கடை நீர் மணிமுத்தாற்றில் கலக்காமல் உண்டான நடவடிக்கைகளை நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வலியுறுத்தி சட்டசபையிலே பேச வேண்டும். இந்த கூட்டத்தொடரில் மேடம் பேச வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 4வது கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசியை விட வீசும் பெருசு நம்ம விருதாசலம் புதகிரீஸ்வரர் கோயில். அங்கே இருக்கக்கூடிய மணிமுத்தாறு, அந்த சாக்கடை நீரெல்லாம் அங்கே கலக்குது, அந்த செடிகள்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடியேன் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை ஒரு வழக்கு போட்டு 2 ஆண்டு காலமாக அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்கின் தீர்ப்பில் தான் கொஞ்சமாக ஆற்ற கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாசிமகத்தன்னைக்கெல்லாம் நம்ம நகரமன்ற தலைவர் சங்கவி உள்ளிட்ட சேர்மன் உள்ளிட்ட அதிகாரிகள்லாம் அதை தூய்மைப்படுத்திக்கிறோம், ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு. ஆனால் நிரந்தர தீர்வு வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நாங்கள் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு போட்டிருக்கோம். அந்த வழக்கு தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, நிலுவையிலே இருக்கிறது அந்த வழக்கு. ஆகவே அந்த மணிமுத்தாற்றை தூய்மைப்படுத்த வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கைகளையும் நாங்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு வைத்துக் கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் திருமதி பிரேமலதா அவர்களே, இது வரைக்கும் யாரும் சொல்லல, யாரும் செய்யல. நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதுக்காக தான் நாங்கள் சொல்றோம். மக்கள் நலன் சார்ந்த இந்த வீடியோ, யாரையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த செல்லியம்மன் கோயில் தெரு இருக்கும், மணிமுத்தாறு பக்கத்துல செல்லியம்மன் கோயில் தெரு, செல்லியம்மன் இருக்கும்.
அந்த செல்லியம்மன் பக்கத்துல அந்த லைன்ல வந்து இப்ப எல்லாமே 2 சக்கர வாகனமாக இருந்தாலும் கனரக வாகனமாக இருந்தாலும் காரா இருந்தாலும் பஸ்ஸா எங்க போறாங்கன்னா அந்த பாலத்து மேலதான் போறாங்க எல்லாருமே. நீங்க வந்து அந்த செல்லியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு 2 சக்கர வாகனம் செல்வதற்கு மட்டும் ஒரு புதிய பாலம், தரைப்பாலம் அமைத்தா 2 சக்கர வாகனங்கள்லாம் அந்த ஆற்றில் அமைக்கப்படுகிற தரைப்பாலம் வழியாக சென்று அங்க இருக்கக்கூடிய ரெட்டத்தெரு வழியாக கடைவீதிக்கோ மற்ற பகுதிகளுக்கோ ஈஸியா அவங்க செல்லலாம். அதற்குண்டான ஏற்பாடுகளை, ஏன்னா அப்படி போனாலும் இங்க நகரத்துல வந்து உங்களுக்கு வந்து போக்குவரத்து இடையூறு குறைவா இருக்கும். 2 சக்கர வாகனங்கள் அப்படியே போகும், அந்த வழியாவே வந்துட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலத்துல வந்து கனரக வாகனங்கள் பஸ் போறதுக்கு எந்த இடையூறு இருக்காது. குறிப்பாக விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இந்த மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்முடைய விருதாசலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே பேச வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் வந்து உங்க வீட்டு பிள்ளை உங்க தம்பி நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்க ஈஸியா அவர் அணுகலாம், பேசலாம், சொல்லி இந்த குறைகளையும் நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தொகுதியின் மக்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.